வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை நான் தொகுத்து சொல்ல போகிறேன். முதல் செய்தி, ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் டிவிகே கவர்மெண்ட் அவங்களுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. இதனையொட்டி வேளாண் மினிஸ்டர் வினோத் அவர்கள் வேளாண் பட்ஜெட்டுக்கான அந்த டிராஃப்ட் இருக்குல்ல, அதை திருப்பதி கோவிலில் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காரு. உடனே திமுகலாம் கதறாங்க. கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அப்படி இருக்கும்போது ஹிந்து கோவிலில் போய் அந்த டிராஃப்டை எதுக்காக வச்சு வழிபாடு செய்கிறீங்க, எல்லா மதத்துக்கும் பொதுவானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உடன்பிறப்புகள் ஓவராக பொங்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கு தான் தாவேகா சப்போர்ட்டர்ஸு, பாஜக காரங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. கடந்த டிஎம்கே ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக அந்த டிராஃப்டை ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் அதிமுக காரங்களாக இருந்தா, ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் அதை வச்சு வழிபாடு செய்வாங்க அதிமுக எக்ஸ் மினிஸ்டர்ஸு. டிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் அதை வச்சு அதை கொண்டு வருவாங்க. அது மூட நம்பிக்கை இல்லையா? அது மூட நம்பிக்கையா தெரியல, இதுதான் மூட நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி செக் வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, பரிதாபங்கள் டீமு கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடைய மகனை ட்ரோல் பண்ணிட்டீங்க. தந்தை சிறையில் இருக்காரு, அதை எண்ணி வாடக்கூடிய ஒரு சிறுவனை இப்படி ட்ரோல் பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் கரெக்டா? உருவ கேலி பண்ணுறீங்களா? அப்படி பேசுறது அந்த சிறுவனுடைய ஸ்லாங்கு, அதை எதுக்காக ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜாலாம் கொந்தளிச்சிருக்காரு. உடனே கமெண்ட் செக்ஷனில் டிஆர்பி ராஜா 2024 பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் ஸ்டேஜில் பேசுகிறாரு, எலெக்ஷனில் நாம தான் ஜெயிப்போம், கோயம்புத்தூரில் ஜெயிச்சா கண்டிப்பாக பிரியாணி அப்படிங்கிறது கன்ஃபார்மு. இப்போ தான் செய்தியில் பார்த்தேன் மட்டன் பிரியாணியாமே அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை ட்ரோல் பண்ணியிருந்தார். அண்ணாமலையை ஆடு அப்படின்னு திமுக காரங்க சொல்லுவாங்கள்ல, அண்ணாமலை கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட உடனேயே மட்டன் பிரியாணியாமே அப்படின்னு டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காரு. உங்களுடைய பாஸ்டே அப்படி இருக்கு, ஒருத்தங்களை உருவ கேலி பண்ணுறது, ஆடு, இப்படியெல்லாம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பரிதாபங்கள் டீமுக்கு பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காருல்ல, எதுக்காக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வேணும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பேசியிருக்காரு. எவ்வளவு கிளாரிட்டி தெரியுமா, எவ்வளவு புள்ளி விவரம். முதல்ல எதுக்காக சுற்றுச்சூழலுக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்கு சில புள்ளி விவரம் கொடுக்குறாரு. 1970 2015 45 வருஷத்தில் குளோபல் வார்மிங் 0.2 டிகிரி, நம்ம எர்த்துடைய வெப்பநிலை 0.2 டிகிரி உயர்ந்திருக்கு 45 வருஷத்தில். இதே லாஸ்ட் 10 இயர்ஸில் 0.35 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களில் 67% கட்டுமானங்கள் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் க்ரீன் சர்ஃபேஸ் பார்க்கும்போது பச்சை பசைன்னு தெரிகிற அந்த பகுதிகள் 25% இருந்துச்சு, இப்போது அது 10% குறைஞ்சிருக்கு சென்னையில். 2023 மத்திய நீர்வள அமைச்சகம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. தமிழகத்தில் எவ்வளவு நீர்நிலைகள் இருந்துச்சு, 2023 அதில் எவ்வளவு தண்ணீர் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு. 1,06,957 நீர்நிலைகள் தமிழகத்தில் இருக்குது. அதில் 49% நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லை அப்படின்னு 2023 மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நீர்நிலைகளுடைய பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அடுத்து நிதி ஆயோக் சொல்கிறாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுக்காமல் இப்படியே விட்டுட்டிங்கன்னா 2050 கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இந்த 2 மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களும் குடிக்கிறதுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவ்வளவு புள்ளி விவரத்தை அந்த வீடியோவில் அண்ணாமலை பேசியிருக்காரு. அப்போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியம் இதுதான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டு, நாம் என்ன செய்ய போகிறோம்? சுற்றுச்சூழல்னாலே மரம் வளர்க்குறது தானே. இந்த ஆகஸ்ட் மாதம் 20 லட்சம் மரக்கன்றுகளை வீத லீடர்ஸ் இயக்கம் சார்பாக பிளான் பண்ணியிருக்கோம். 20 லட்சம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க இயக்கத்தில். ஒரு வாலண்டியர் ஒரு மரம். அந்த மரத்தை சும்மா மரக்கன்றை நட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த மரக்கன்றை மரமாக வளர்க்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். குறைந்தது 20 லட்சம் மரக்கன்றுகளை நட போகிறாங்களாம். வர 16ஆம் தேதி சென்னையில் ஒரு பிரம்மாண்ட பேரணி நடக்க போகுது சுற்றுச்சூழலை மையப்படுத்தி.
நடிகர் விவேக் அவர்களுடைய பேரில் அந்த பேரணி நடக்கும். சிவகங்கையில் 70 வருடங்களுக்கு முன்னாடி தென்னாறு அப்படிங்கிற ஒரு நதி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த நதியே காணோம். ஆக்கிரமிப்புகளால் அந்த நதியே காணா போயிருச்சு. அந்த நதியை மீட்டு எடுப்பது பற்றி வி த லீடர்ஸ் இயக்கம் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வருது. டெஃபினட்டாக வி த லீடர்ஸ் இயக்கம் சிவகங்கையில் தென்னாரை மீட்டு எடுக்கும் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எதுக்காக? சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தேவை, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 2 பார்ட்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ணாமலைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. அடுத்து நாளைக்கு கன்னியாகுமரி கடற்கரையை அண்ணாமலை சுத்தம் செய்ய போகிறாராம். கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி அந்த கடற்கரை ஓரம் இருக்குல்ல, மொத்தம் 175 கிலோமீட்டராம் அந்த டிஸ்டன்ஸு. அந்த 175 கிலோமீட்டரையும் வி த லீடர்ஸ் இயக்கம் கம்ப்ளீட்டாக சுத்தம் செய்யும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காரு. மலைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.